ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, சட்ட வல்லுநர்கள் சதுசேயர்கள் இயேசுவின் மீது கோபம் கொண்டவர்கள், அவரை எப்படி மடக்கலாம், ஒழிக்கலாம், மக்கள் கூடியிருக்கின்ற சபையில் அவரை எப்படி அசிங்கப்படுத்தலாம் என்றெல்லாம் அவர்கள் திட்டம் தீட்டிக் கொண்டே இருந்தார்கள். இயேசுவிடம் அவர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள். இயேசுதான் மெசியா என்பதற்கு அடையாளம் கேட்கிறார்கள். இயேசுதான் மெசியா என்பதற்கு அவர் தேவையான அடையாளங்கள் அனைத்தையும் கொடுத்து விட்டார். திருமுழுக்கு யோவான் தன்னுடைய சீடர்களை அனுப்பி, நீர்தான் மெசியாவா என்று அவர் கேட்டபோது ஆண்டவர் அழகாக சொல்லி அனுப்புகிறார். போய் சொல்லுங்கள், குருடர் பார்க்கின்றனர், முடவர் நடக்கின்றனர், எளியோருக்கு இறைவாக்கு அறிவிக்கப்படுகிறது, ஆண்டவரின் ஆண்டு அறிவிக்கப்பட்டிருக்கிறது, என்னை பற்றி இடரல் படாதவன் பெறு பெற்றோன் என்று சொல்லி அனுப்புகிறார். எனவே இயேசுவினுடைய கொள்கை எளியவருக்கு நற்செய்தியும், சிறைப்பட்டவருக்கு விடுதலையும், பார்வையற்றவருக்கு பார்வையும் கொடுப்பதுதான். இதை அவர் செய்து கொண்டே இருக்கிறார். ஆனால் பார்வையற்ற மனிதர்களால் இயேசுவை பார்க்க முடியவில்லை, இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தொடர்ந்து அவர்கள் அடையாளம் கேட்கிறார்கள். இன்றும் கூட இயேசு வாழ்கிறார். இன்றும் கூட அவர் நற்செய்தி அறிவிக்கிறார். நோய்களை, பிணிகளை குணமாக்குகிறார், பேய்களை ஓட்டுகிறார், ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது, ஆண்டவருடைய வழி ஆயத்தமாக்கப்படுகிறது. இருந்தாலும் இயேசு இதைதானா செய்கிறாரா என்று மனிதர்கள் அடையாளம் கேட்க ஆசைப்படுகிறார்கள். இயேசுவினுடையமிருந்து அடையாளம் வேண்டும். இயேசுவிடமிருந்து இது இயேசுதான் செய்கிறார் என்பதற்கு அடையாளம் வேண்டும். பல்வேறு அடையாளங்கள் வழியாக திரும்ப திரும்ப சொல்லப்பட்டும் மனது நம்புவதற்கு தயாராக இருப்பதில்லை. மனது அது சரி என்று ஒத்துக்கொள்வதும் இல்லை. இயேசுவின் பிரசன்னத்திலிருந்து தான் இந்த அருள் எல்லாம் ஓடி வருகிறது என்பதை ஏற்றுக்கொள்ள மனம் ஒத்துக்கொள்வதில்லை. எனவே மீண்டும் மீண்டும் இயேசு என்னோடு தான் வாழ்கிறாரா என்ற கேள்வி, ஆண்டவரின் திரு உடலில், திரு இரத்தத்தில், அவருடைய பிரசன்னத்தின் மீது கேள்வி, இயேசுவின் வாக்கு அறிவிக்கப்படுகின்ற போது அதன் மீது கேள்வி, இப்படி கேள்வி மேல் கேள்வி கேட்டுக்கொண்டே விசுவாசமற்ற மனிதர்களாய் அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்தது போல இன்று மனிதர்கள் வாழ்கிறார்கள். இன்றும் இயேசு சொல்கிறார், யோனாவின் அடையாளத்தை விட வேறு அடையாளம் இல்லை. இயேசுவினுடைய திரு இரத்தத்தினால்தான் ஒருவர் மீட்கப்படுவார் என்ற அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் இல்லை என்று மீண்டும் மீண்டும் சொல்கிறார். ஆண்டவரின் பிரசன்னத்தில் நம்மையே நாம் ஆன்ம சோதனையிட்டு அவருடைய பிரசன்னத்தை கண்டுகொள்வோம். எங்களை நேசிக்கின்ற விண்ணக தந்தையை போற்றுகிறோம். அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, நீ கொடுத்த வல்லமைக்கு நன்றி, ஆசீர்வாதங்களுக்கு நன்றி. இன்றும் எங்கள் வீதிகளிலே நீர் பயணம் செய்கிறேன், அருங்குடிகளும் அடையாளங்களையும் செய்கிறேன், அற்புதங்களை செய்கிறேன், இறைவாக்கு அறிவிக்கிறேன். சிறைச்சாலையிலிருந்து மனிதர்கள் விடுவிக்கப்படுகிறார்கள், கட்டுகள் அகக்கப்படுகின்றன. இருப்பினும் ஆண்டவரே, உம் பிரசன்னத்தை அறிந்து கொள்ள எங்களுக்கு மனம் வருவதில்லை. எங்களோடு தங்கும்
உம் பிரசன்னத்தை நாள்தோறும் அறிந்து கொள்ள எங்களையும் எங்கள் வீட்டாரையும் ஆசீர்வதியும். அன்னை மரியே, எங்கள் அன்பு தாயே, உம் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமென்.